குருஜி வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இப்போது ஆனி மாத ராசி பலன், இது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் எப்படி இருக்கும்? முதற்கண் நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானோட பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் ஆனி மாதம் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்தார். ரிஷபராசியில் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை யாருக்குமே. ஏன் அப்படின்னா அங்கே சனியோட பார்வை விழுந்துட்டு இருந்தது. இப்போ அவர் மிதுன ராசிக்கு வரப்போகிறார். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு புதன் நட்பு தான். சூரியனுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பகைன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி இவரோட நட்சத்திர சஞ்சாரமும் இந்த திருவாதிரையில் வரும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி மிருகசீரிஷம், புனர்பூசம் ரெண்டுமே அவருக்கு நட்பு கிரகங்களோட நட்சத்திரம் தான். அந்த வகையில் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலுமே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா முதல்ல சனி பகவானோட பார்வையிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார். அதனால் உலக அளவில் இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஓயும். அதேமாதிரி அரசியல் ரீதியாக, ஏன்னா சூரியனாலே அரசியல் அங்கே வந்துடும், அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்களை சந்திக்கும். மாற்றங்கள்னால் இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளை சந்தித்த சில கட்சிகள் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். சரி, ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தான் சொல்கிறேன். மற்றபடி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் வச்சு தான் நம்ம இந்த தமிழ் மாத பலன் சொல்கிறோம். ஸோ ஓரளவுக்கு இந்த சூரிய பகவான் ஆனி மாத ராசி பலன்கிறதுல வரும்போது மிதுன ராசியில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பார்ப்போம். கடகராசி, இந்த கடகராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான், ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவானோட பயிற்சி, அதாவது இந்த ஆனி மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கடகராசினியர்களுக்கு இப்போ ஏகப்பட்ட செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை என்னென்னா, சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா பாக்கியஸ்தானம்ங்கிறதுனால சனி பகவான் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். அதே சமயம் 10ஆம் இடத்துல செவ்வாயும் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த குரு ஜென்மராசிக்கு வந்தால் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஜென்மராசியில் குரு இருந்தால் வனவாசம் அது இது அதெல்லாம் அந்த காலத்தில் எழுதி வச்சது, இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னா ஆகாது. ஆனால் குருவோட பார்வை சூப்பராக இருக்குது. 5ஆம் பார்வை 5ஆம் இடத்துல, 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல, 9ஆம் பார்வை 9ஆம் இடத்துல, ரொம்ப விசேஷம். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை. ஸோ இவங்களுக்கு குரு நல்ல ஒரு ஃபேவரபிள் பார்வையில் இருக்கார். அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் அவங்களுக்கு லாபஸ்தானங்கிற 11ஆம் இடத்துல இருந்தார். ஆகா, லாபம் கொழிச்சுதா? இல்லை. ஏன்னா சனி பார்வை அங்கே விழுந்திருந்தது. கடுமையாக உழைச்சவங்களுக்கு தான் அந்த லாபம் வந்தது. கடுமையாக எவ்வளோவுக்கு எவ்வளோ ரொம்ப கடுமையாக உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான். சாதாரணமாக கடகராசினியர்கள் பயங்கர கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் கிடையாது. சாதாரணமாக உழைச்சி அப்படியே சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ இந்த இடத்துல லாபத்தை விட்டு விலகிய இந்த சூரிய பகவான் இப்போ விரயத்துக்கு வர்றார். விரயம் அப்படின்னாலே அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல வரும்போது மறைவு அப்படின்னாலும் கண்டிப்பாக மறைந்த சுகங்களை கொடுக்க போகிறார். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அயன சயன போகஸ்தானம். போகம்னாலே என்ன? விருப்பம். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், விருப்பம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இடம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ 12ஆம் இடத்துல கேது இருந்தால் மோட்சம்ங்கிறோம். மோட்சஸ்தானம், மோட்சம். மோட்சம்னா என்ன? மோட்சம்ங்கிறது ஒரு உயிர் போனோன்னு அது மோட்சம் அடையிறது அப்படின்னு சொல்கிறோம். கணக்கு கடைசி காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 12ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா உனக்கு இதான் கடைசி பிறவி நீ அப்படின்னு சொல்கிறோம், மோட்சம் அப்படின்னு. மோட்சம்ங்கிறது என்னென்னா அந்த ஆத்மாவோட விருப்பங்கள் பூர்த்தி அடையிறது, விடுதலைன்னு எடுத்துக்கலாம். விடுதலை என்ன? அப்போ அது விருப்பம் பூர்த்தியாகி விடுதலையாகி போகிறது. அதனால தான் அந்த இதுன்னு வச்சுது. அதனால தான் இந்த எந்த கிரகம் அங்கே உட்கார்றதோ அதற்குண்டான காரகத்துவத்தை கொடுத்து இவங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம்.
அப்போ இந்த 2ஆம் வீட்டோன் 12ஆம் இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு எதனா வீடு மனை வாகனம் எதனா வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுவாங்க. ஓகே, சூப்பர். நிறைய இதெல்லாம் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு, நல்ல ஒரு இடம் அமையல, நிறைய பேர் தடையை கொடுத்துருக்கு. ஆமா, தடையை கொடுத்துருக்கு. வீடு வாங்க முடியல, ஒரு இடம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம்னு பார்க்குறாங்க, முடியல. டக்குன்னு இப்போ கிடைக்கும். இப்போ சூரியன் அதுக்கு கரெக்டாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிடுவார். ஸோ பணவரமும் வரும், ஒரு விரயமும் இருக்கும். அது விரயம் வந்து சுப விரயமாக இருக்கும். அதேமாரி திருமணம், பசங்களுக்கு திருமண வயது அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு திருமண யோகம் உண்டாயிடும். ஸோ சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சுக்கணுன்னு தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஏன் அப்படின்னா இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலே தான் உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி பேசுவாங்க. ஆமாம். என்ன இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாருமே பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது, பிறந்த குழந்தையிலேருந்தே பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இவங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் அவங்க ஜென்மகுரு, அதனால் உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டாங்கன்னாலே இந்த மாதம் அவங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். ஓகே, படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது சார் இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு? ஏன்னா ஜென்ம ராசியில் குரு ஒன்று, அதை டிஸ்டர்ப் பண்ணுமா படிப்பு ரீதியாக? இன்னொன்று 6ஆம் இடத்துக்கு வந்து இந்த சூரியனோட பார்வை சனியும் பார்க்குறாரு. ஆமாம். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கம் கெடுமா, இல்லை எப்படி அவங்க இருக்கணும் இந்த மாதத்தில்? கண்டிப்பாக, அதாவது அயனம் மாறும், சயனம் மாறும் எல்லாமே. அப்போ தூக்கம் போகும். எதனால்? படிக்கணும். அதில் கான்சன்ட்ரேஷன் வைக்கணும், நேரங்காலம் தெரியாமல். ஏன்னா நான்லாம் அந்த காலத்தில் அப்படி தான் படிச்சிருக்கேன். ஏன்னா இந்த காலத்தில் எல்லாம் சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுறாங்க. நான்லாம் பிகாம் படிக்கும்போதெல்லாம் அப்படி தான் உட்காந்து டே நைட்டாக உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். படிப்புங்கிறது ப்ரைமரி, தூக்கங்கிறது செகண்டரிங்கிற மாதிரி ஆகிடுது. பட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்த குழந்தைகளுக்கு வரும். அப்போ கான்சன்ட்ரேஷன் வைக்கணும், படிக்கணும். படித்தாலே கண்டிப்பாக ஒரு பெரிய உயர் இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா கடகராசி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், ஒரு எப்போவுமே யோகமான ஜாதகம். நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஒன்றும் யோகம் அமையலைங்கன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கணும், சுய ஜாதகம். அதில் என்னென்ன கிரகங்கள் பாதகாதிபதி போய் உட்காந்துருந்தாருன்னா எப்படி பாக்கியம் கொடுக்க முடியும்? அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த சாதாரணமாக இந்த கோச்சாரம் இவங்களுக்கு நல்ல இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஓகே, திருமணத்துக்கு உண்டான காலமா சார்? விரயத்தில் வந்து சூரிய பகவான் அமர்றது, ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், திருமணத்துக்கு நல்லா இருக்குமா இந்த டைம்? கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஆயிடுங்க. ஏன் அப்படின்னா 12ஆம் இடம் அப்படின்னாலும் நான் சொன்னேன் பாருங்க, சுப விரயம் ஏற்படும். குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஆமாம், சூப்பர். வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதேமாரி இவங்களுக்கு சாதாரண நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் அதிகம் கடகராசி நேயர்களுக்கு. அந்த நண்பர்கள் கொஞ்சம் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ திருமணமாகாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் கைகூடிடும். அதேமாதிரி மறுமண யோகமும் கைகூடும். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்காங்க, செகண்ட் மேரேஜ் அமையல, கண்டிப்பாக அமைஞ்சிடும் நல்ல ஒரு வரன். ஓகே, கடகராசிக்கு பெண்களுக்கு முழுமையாக ஒரு இந்த கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது, இவங்க எப்படி இருக்கணும் இந்த மாதத்தில், ஆடி மாதத்தில் அவங்க நினைக்கிறது நிறைவேறுமா? ஏன்னா கடன் பிரச்சனைலேருந்து, நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து, ஏதாவது மருத்துவ செலவுகள்லேருந்து எதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக கவனமாக இருக்கணும்? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன்கள் விஷயம் அப்படிங்கும்போதே இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன்கள் ஓரளவுக்கு நகை வந்து அடமானத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த வட்டி கட்டிட்டு ஒரு 50% அடைச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் செலவு தானே உங்களுக்கு. ஆமாம், கடனை அடைக்கிறதும் ஒரு செலவு தான், சுப செலவு தான். அப்போ அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி இந்த இல்லத்தரசிகள் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ தான் அவங்களுக்கு நிறைய கெஸ்ட்டு விருந்தாளிகள் வந்த வண்ணமாகவே இருப்பாங்க இந்த மாதம். ஏதாவது ஒன்று ரொம்ப நாள் கழித்து வருவாங்க, இல்லை ரொம்ப வருஷம் கழித்து வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க உடம்பு ஆரோக்கியத்தை கவனிச்சிட்டாலே போதும். ஆனால் சந்தோஷம்தான். ஏன்னா எப்போவோ வரக்கூடியவங்க வராங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம்தான், ரிலேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும். ஸோ உடம்பு ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டா போதும். ஓகே, இந்த கடகராசிக்கு வந்து வேலை வாய்ப்பு, தொழில் எப்படி இருக்குது சார் இந்த மாதத்தில்? வேலை வாய்ப்பு அப்படிங்கும்போதே இந்த இடமாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ அரசாங்க வேலையிலலாம் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா 3 வருஷம் அந்த மாதிரிலாம் மாறிகிட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் நல்ல இடமாற்றம் கிடைக்கும். அதே சமயம் இந்த இடமாற்றம் பற்றிய சிந்தனை இருந்தால் வெற்றி அடையும். இல்லை அப்படின்னா இவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். என்ன கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும். ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அப்போ தாங்க டென்ஷன் வரும்.
அப்போ தான் குருவோட வேலை அங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க அந்த வேலையில் ஆனால் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகே, கடகராசிக்கு உண்டான பரிகாரம் இந்த மாதத்துக்கு? கடகராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவங்க ஞாயிற்றுக்கிழமை கோதுமை அவங்களால ஒரு சக்தி, அதாவது இப்போல்லாம் கோவிலில் இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கோதுமை தானம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ கொடுக்குறோம் கோதுமை தானியமாக என்ன, அப்போ அதை வாங்கி அவங்க வந்து மாவாக்கி அதுக்கப்புறம் தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, கோதுமை மாவாகவே கொடுங்கன்றாங்க. எல்லாம் ஒன்று தான், புதுசாக இருக்கு. ஆமாம். என்ன இப்போ சமீபத்தில் நம்ம அது என்ன திருவள்ளிதாயம் போயிருந்தேன். அங்கே அந்த கோயில் குருக்கள் அதான் கேட்டார், நீங்கள் கோதுமை தானம் பண்ணாதீங்க, கோதுமை மாவா வாங்கி கொடுத்துருங்க. சப்பாத்தியா கொடுத்துருங்களா? கரெக்டு. என்ன அப்போ ரைட்டு, மொரார்லெஸ் கரெக்டு. என்ன தானியத்துக்கு பதிலாக மாவு, ரைட். அதனால் 1 கிலோ இல்லை 1/2 கிலோ மாவு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை அது ரொம்ப விசேஷம். அது பண்ணுறதுனாலே இந்த கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி ஒரு சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.